மலையில நான் மட்டும் நினைல, சும்மாவா பகல்ல நிலா பார்த்துருக்கீங்களா? இதான் நிலா. பகல்ல இந்த நிலாவும் நினையுது, நானும் நினைக்கிறேன். ஆக்சுவலா மலையில நினைஞ்சா வெள்ளையாகும், தெரியுமா உங்களுக்கு? வெள்ளையாயிருவீங்க, செம்ம கலராயிருவீங்க, உடம்புல உள்ள அந்த டாக்ஸின்ஸ்லாம் வெளியேறிடும். என்ன சொல்லணும்? இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி ஆகுமா? நான் சொல்ல மாதிரி என் ஒய்ஃப் சொல்லி கொடுத்தாங்க, அப்பப்போ ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க, அதை சொல்லி கொடுத்தாங்க. ஜாலியாக பனியன் கைடியோட அப்படியே ஜாலியாக ஃப்ரீயாக நனைஞ்சிட்டு இருக்கேன். இந்த பிள்ளை இருக்குல்ல, இந்த பிள்ளை தான் முதல்ல நனைஞ்சுது. நான் எப்படி தெரியுமா இங்கே வந்தேன், அதையும் சொல்லிடுறேன். எங்கள் குட்டி பாப்பா ஆகி போயிடுச்சு, அதை அள்ளி போடுறதுக்காக வெளியில் வந்தேன். அப்புறம் நினைஞ்சோன்னா அப்படியே ஃபுல்லாக நினைய ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, இதுக்கெல்லாம் டெய்லி நான் தண்ணி ஊற்றி வந்து செடிக்கலாம். இன்னைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இயற்கையே வந்து தண்ணி ஊற்றிடுச்சு, அது எனக்கு ஒரு வேலையை மிச்சப்படுத்திடுச்சு, அது ஒன்று. அப்புறம் அங்கெல்லாம் செடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செடிக்கெல்லாம் நான் ஊற்ற மாட்டேன், ஏற்ற வீட்டுக்கார ஊற்றுவாரு. நான் சொன்னேன்னா பின்னாடி இருந்து அந்த பிள்ளை பொய்யின்னு கத்திடுச்சு. வீட்டு செடிக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க ஊற்றிடுவாங்க. ஸோ அதனால் இதுதான் அன்றாட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆமாம், இது எந்த வேலையும் பார்க்காது, சும்மா டம்மி பீஸு. கேமரா கூட்டா மட்டும் வந்து நின்று கொண்ட பிள்ளை, மற்றபடி வேலையே செய்யாதுங்க. கூட்ட சொன்னவங்க இங்கே அதையே பண்ண மாட்டேங்குது. அப்புறம் நான் தான் வாங்கி கூட்டினேன். இதை விட பியூரஸ்ட் வாட்டர் எங்கேயுமே கிடைக்காது. நம்ம ஆர்வ போட்டாலும் சரி, வாட்டர் கேன் வாங்கினாலும் சரி, அதெல்லாம் இல்லை. இதுதான் பியூரஸ்ட் வாட்டர். ஸோ இதை வந்து நம்ம குடிக்கலாம். ஒரு சில்வர் பவுலில் வச்சு அதில் தண்ணி பிடிச்சி, தண்ணி பிடிக்காது எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்படியே குடிக்கலாம். எல்லாம் தண்ணியை சுட வச்சு, அந்த தண்ணியை சுட வச்சு குடித்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், மேலே போய் நான் டேங்க் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா அதில் கொஞ்சம் தண்ணி சேரட்டும்னு. மோட்டர் போட்டு போட்டு கரண்ட் செலவாகி தண்ணி ஏற்றுறோம்ல, அதனால் ஒரு 1 லிட்டரோ 2 லிட்டரோ தண்ணி சேரட்டும்னு நான் போய் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜாலியாக நினைங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, உடம்பு ஃப்ரெஷ் ஆகிறது மட்டும் இல்லைங்க, மனசு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆகுது பாருங்கள். அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுது. அதுவும் இந்த கல்யாணம் பண்ணவங்களுக்குலாம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் மழையில் நனைஞ்சிங்கன்னா குடும்பமாக நினைங்க. என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால் வரல, அதனால தான் அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. குடும்பமாக நினைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், குதூகலமாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா நீ அசிங்கமாக திட்டாதீங்க, கையில் மாத்திரை வச்சுக்கோங்க. மனதும் உடலும் ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு மழை சிறந்தது. நம்ம இங்கேருந்து குற்றாலம், கொடைக்கானல், ஊட்டி எங்கெங்கேயோ போய் டிராஃபிக்கில் அலைஞ்சு திரிஞ்சு பண்ணுறத இந்த ஒரு மழை நிச்சயமாக சரி பண்ணும். இது உண்மை. ட்ரை பண்ணி பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் போய் மறுபடியும் மழையை நினைக்கிறேன். டாடா.